டெய்லியும் எனக்கு ஒரு 10 டிஎம்ஸாவது வந்துடுதுங்க. 1 மினிட் சாரி கிளாஸ் எடுங்க. உங்ககிட்ட பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கு. கத்துக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் கேட்குறீங்க. அண்ட் எனக்கு ஸ்டிச்சிங்க்கு தான் டைம் இருக்கு. கிளாஸ்க்கு சுத்தமா டைம் இல்ல. ஃபியூச்சர்ல இருந்தா அப்டேட் பண்றேன். நீங்க என்னோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சாரி ஒரு கஸ்டமரோட தான் 5 சாரி குடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பக்கிள்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் அவங்களுக்கு டபுள் புரொடக்ஷன் குடுத்துருக்கோம். அண்ட் இந்த சைடு ப்ளீட்ஸ் அது ரொம்ப பக்காவா எப்பயும் நம்ம பேஜோட பெர்ஃபெக்ஷனா அங்க குடுத்துருக்கோம். 1, 2, 3, 4 சைடு ப்ளீட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடிமேடா வர மாரி பண்ணி குடுத்துருக்கோம். அண்ட் சென்டர் ப்ளீட்ஸும் ஒரு பக்காவான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு பண்ணி குடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு ப்ளஸ் சைஸ்ன்றனால ப்ளீட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணாங்க. ஸோ 1 மீட்டருக்கு வந்துட்டு கிரேப் மெட்டீரியல் எடுத்து அதில பார்டர் குடுத்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு நெறைய சென்டர் ப்ளீட்ஸ் வந்தது. சைடு ப்ளீட்ஸும் பக்காவா இருந்தது. ஓவரால் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் வந்துருங்க. பிரைஸ் செக் பண்ணுங்க. உங்களோட